மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கட்டுமானத்திற்கு தடை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் சித்ரா, எதற்காக இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு? இந்த மனுவுடைய பின்னணி என்ன? மதுரை எய்ம்ஸ்னுடைய கட்டுமான பணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த டெண்டரை ரத்து செய்ய கோரி தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மனு மீதான விசாரணை என்பது தற்போது நடைபெற்றுள்ளது. மிக முக்கியமாக தலைமை நீதிபதி சந்தோஷ் அமர்வில் விசாரணைக்கு இந்த மனுவானது எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்த மனுவை தாக்கல் செய்த ஆர்கேன் டிசைன், லக்னோவை சேர்ந்த ஆர்கேன் டிசைன் என்ற நிறுவனம் சார்பாக இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா என்ற பிரிவின் கீழ் மத்திய சுகாதார துறை அமைச்சகமானது மதுரை எய்ம்ஸ்கான டெண்டரை ஜிகா ஃபண்டிங் மூலமாக விடுத்தது. அந்த விவகாரத்தில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு, குறிப்பாக சேலத்தை சார்ந்த தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக அந்த டெண்டர் ஆனது முடித்து வைக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆர்கேன் டிசைன் ஆனது எழுப்பியிருந்தது. அந்த விவகாரத்தில் பணிகளுக்கு தடை விதித்து இந்த டெண்டரை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்றைய விசாரணையின் பொழுது அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த விவகாரத்தில் முகேஷ் அண்ட் அசோசியேட் என்ற நிறுவனத்திற்கு மீது ஏற்கனவே சிபிஐ வழக்குகள் என்பது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதற்காக அவர்களுக்கான ஒரு விசாரணை நடைபெறும் பொழுது அந்த நிறுவனத்திற்கு எவ்வாறு டெண்டர் வழங்க முடியும் என்ற ஒரு கேள்வியை மனுதாரர் தரப்பானது எழுப்பியிருந்தது. இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக எய்ம்ஸ் பணிகளை நிறுத்துவதால் ஒட்டுமொத்தமாக மதுரை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இவ்வளவு பெரிய திட்டத்தினுடைய பணிகளுக்கு தடை விதிப்பது என்பது சாத்தியமில்லை, அது மக்களை பாதிக்கும் என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பான மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேறியதன் காரணமாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் சென்று முறையிடுவதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது மனுதாரருக்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே நிலுவையில் உள்ள மனுக்களை விரைந்து விசாரிப்பதற்கான அறிவுறுத்தல் மட்டுமே தங்களால் தலைமை நீதிபதியிடம் வழங்க முடியும் எனவும் எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய கட்டுமான பணிகளுக்கு எந்த விதத்திலும் தடையை விதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது கூறி மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.